பிரதமர் மோடி அதிரடி கைது, பாய்ந்தது ஐநாவின் நடவடிக்கை. அதாவது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அஜ்மீர் நெடுஞ்சாலையில் உள்ள பெட்ரோல் பங்க் அருகே நேற்று காலை லாரி மோதியதில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. மேலும் பெட்ரோல் பம்ப் அருகே நிறுத்தப்பட்டிருந்த டேங்கர் லாரி மற்ற வாகனங்கள் மீது ட்ரக்கர் மோதியதில் தீப்பிடித்தது. இந்த தீ விபத்தில் 40 வாகனங்கள் எரிந்து சேதமடைந்தது. இதையடுத்து சுமார் 20 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரமாக போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். இதே நேரத்தில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அதில் 28 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. விடிய காலையிலே நடந்த இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. முதற்கட்ட தகவலின்படி மற்ற வாகனங்கள் மீது மோதிய லாரியின் ரசாயனம் கசிந்து தீ விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த நிலையில் ரயில் போக்குவரத்து பாதுகாப்பில் மத்தியில் ஆளும் பாஜக அரசு தொடர்ந்து அலட்சியம் காட்டு வருகிறது. மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அரசு ரயில்வே அமைச்சகத்தை மிகவும் தவறாக நிர்வகித்து வந்துள்ளது. சுய விளம்பரத்துக்கான மேடையாக கேமராவால் இயக்கப்படும் ஒரு துறையாக திட்டமிட்ட ரீதியில் மோடி அரசு அதனை மாற்றிவிட்டது. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் பிஜேபி ஆளும் மாநிலங்களில் மக்கள் பல விபத்துகளில் சிக்கி வருகின்றனர். குறிப்பாக இந்த ரயில் விபத்துகளில் எக்கச்சக்கமான பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். அதே போலவே தனிப்பட்ட விபத்துகளிலும் உயிரிழந்துள்ளனர். இதனால் இதற்கு பொறுப்பேற்று மோடி ராஜினாமா செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அதிலும் சில முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்கள் மோடி மீது வழக்கு தொடர்ந்துள்ளனர். இவ்வளவு உயிர் பலிக்கும் இவர்தான் காரணம் என்றும் இதனால் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் வழக்குகளை உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து வருகின்றனர். இதன் காரணமாக இந்த வழக்குகளில் மோடி கைது செய்யப்படவும் அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.